அமைச்சர் அவர்களே, இன்று முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி பேசும் பொருளாக மாறி இருக்கும் இந்த குப்பை பிரச்சனை. பொதுவாக குப்பை பிரச்சனைகள் பற்றி நகரசபை வாயிலாகவும் அதிகமாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரம் பல ஊடகங்கள் கூட இதை பேசும் பொருளாக மாற்றி இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது இந்த குப்பை பிரச்சனை பற்றியும், அதே நேரம் ஹட்டன் நகரத்தினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான அல்லது அரசு ஊழியர்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் பாழடைந்து பழைய கட்டிடங்களாக இருக்கிறது. எனவே அது தற்போது சில இடங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது, சில இடங்களில் அது பயன்பாட்டில் இல்லை. இப்படி இருக்கும் போது இது பற்றி உங்களுடைய கருத்து எப்படி அமைய போகிறது? இல்லை, உண்மையில் இப்போ அரசாங்கம் என்ற ரீதியில நாங்க இந்த குப்பைகளை, அதாவது இந்த குப்பைகளை முகாமை செய்வதற்கான ஒரு தேசிய வேலை திட்டத்தை நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக முன்னெடுத்திருக்கிறோம். எனவே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேகரிக்கப்படுகின்ற அந்த குப்பைகளை எவ்வாறு முகாமை செய்து தூய்மைப்படுத்தி நகரை தூய்மைப்படுத்துவது, அதை மீள் சுழற்சியினூடாக மீண்டும் மக்கள் பாவனைக்கு எவ்வாறு கொண்டு செல்வது என்பதற்காக தேசிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துகிறோம். மிக விரைவிலே இந்த ஹட்டன் நகருக்கும் அந்த செயல் திட்டம் கொண்டு வரப்போம். அதே போல கடந்த கால கட்டிடங்கள் இன்று பல்வேறுபட்ட, ஹட்டனில் மாத்திரமல்ல, இன்று பல நகரங்களை எடுத்துக்கொண்டால் அரச கட்டிடங்கள் பாலடைந்து போய் மக்களுக்கு பாவனைக்கெல்லாம் மிக சும்மா இடத்துக்காக இருக்கிறத ஒழிய மக்களுக்கு எந்த பிரயோசனம் கிடையாது. இது தொடர்பான அறிக்கைகள் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் இந்த மக்கள் பாவனைக்கு பயன்படுத்தாத கட்டிடங்கள்லாம் மீண்டும் மக்கள் பாவனைக்கு விடுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதனூடாக அனைத்து நகரங்களுள்ள இந்த கட்டிடங்களும் மக்கள் சேவைகளுக்காக அல்லது மக்கள் பயன்பாடுகளுக்காக முன்னெடுக்கப்படும். ஃபோக்கஸ் குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.